வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. ஒரு பாட்டு நம்மளை காதல் வசத்துக்கு கொண்டு போய் தள்ளும், அல்லது குடும்பத்தோட சேர்ந்து குதூகலமாக இருக்க வைக்கும், அல்லது நமக்குள்ளார இருக்கிற பல வழிகளுக்கு ஒரு களிம்பு தடவுகிற மாதிரி, ஒரு மருந்து தடவுகிற மாதிரி தான் பாடல்கள் இருக்கும். அப்படி மருந்து தடவுகிற பாடல்களை கொடுத்த இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், பாடகர்கள், பாடகியர் எல்லாருமே ஒரு மருத்துவர்களுக்கு நிகராகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படித்தான் 1978ஆம் ஆண்டுல வந்த அந்த படத்தினுடைய பாடலையும் அந்த வரிசையில சேர்க்கிறேன். எந்த வரிசையில? களிம்பு தடவுகிற, மருந்து தடவுகிற ஒரு பாடல். வாழ்வெல்லாம் பாட்டுன்னு தலைப்பு வச்சிருக்கோமே, அந்த வாழ்வெல்லாம் கூட வந்து கொண்டே இருக்கிற அந்த பாடல். இசைஞானி இளையராஜா 1976ஆம் ஆண்டு நம்ம தமிழ் திரையுலகுக்கு அன்னைக்கிளியின் மூலமாக வந்தார். அதை அடுத்து தொடர்ந்து படங்கள் செய்துகிட்டே இருந்த சமயத்துல சிவாஜி கணேசன் அவர்களுடைய படங்களுக்கும் இளையராஜா அவர்கள் இசையமைக்க ஆரம்பிச்சார். அநேகமா தீபம் அப்படிங்கிற படம் தான் சிவாஜியினுடைய படத்துக்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்த முதல் படம் அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கு பிறகு தியாகம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்தார். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், கே பாலாஜி, லக்ஷ்மி, மேஜர் சுந்தரராஜன், இன்னும் பலர் அப்படின்னு நடித்திருக்கிற நாகேஷ் உட்பட பலர் நடித்திருக்கிற ஒரு அற்புதமான திரைப்படம் தான் தியாகம். திருச்சியில ஜூபிட்டர் அப்படிங்கிற தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதாகவும், நான் அப்போ என்னுடைய 10 வயசுல அந்த படத்தை நான் பார்த்ததாகவும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த படத்துல இந்த பாட்டு என்னைய சின்ன வயசுல ரொம்ப மயக்கும். திருச்சியில பொன்மலையில அந்த பெரிய ரயில்வே ஒர்க் ஷாப் இருக்கும். அந்த ரயில்வே ஒர்க் ஷாப்பை ஒட்டி மணலா இருக்கும். கிட்டத்தட்ட கடற்கரையை ஒட்டி எப்படி மணல் இருக்குதோ அந்த மாதிரி மணல் இருக்கும். அதுல புதஞ்சி புதஞ்சி கால் வச்சு இப்போ அப்படி வச்சாக்க புதஞ்சி தான் நடக்கணும். காத்து வேற வெட்ட வெளியா இருக்கிறதுனால காத்து வேற பயங்கரமா அடிக்கும். அப்ப நான் என்ன செய்வேன், மேல இருக்கிற 2 பட்டனை அவுத்துருவேன், கீழே இருக்கிற ஒரு பட்டனை அவுத்து விட்டுருவேன். அப்படி காலரை அப்படி விரிச்சு விட்டாக்க அப்ப உடனே நான் அங்க சிவாஜி கணேசனாவே மாறி இருப்பேன். அந்த பாட்டு எனக்குள்ளார அப்படித்தான் என்னை நினைக்க வைக்கும். ஏன்னா அது ஒரு போட்ல சிவாஜி கணேசன் அப்படி நின்றுகிட்டு பாடுகிற அந்த பாட்டு, நல்லவர்க்கெல்லாம் அப்படிங்கிற அந்த பாட்டு 1978ஆம் ஆண்டு வந்த பாட்டு. கே பாலாஜி தயாரித்த அந்த படம். சிவாஜி லக்ஷ்மியும் ரொம்ப மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். படத்துல இருக்கிற எல்லா பாடல்களுமே ஹிட்டான பாட்டு தான். இதுல டிஎம்எஸ் சார் பாடியிருப்பாரு, கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு எல்லாம் நம்ம மனசையே சொல்கிற பாட்டு, நம்ம மனசாட்சியை அப்படியே ஒப்படைக்கிற ஒரு பாட்டு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அந்த பாட்டுக்கு ஆரம்பமே டிஎம்எஸ்னுடைய அப்படின்னு வந்து நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. என்ன சொல்லிட்டாரு பாருங்க இந்த வரியில கண்ணதாசன். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, நல்லவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு இல்லை, நல்லவர்களுக்கு. என்ன 2 சாட்சி? என்ன? ஒன்று தெய்வத்தோட சாட்சி, இன்னொன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தோட சாட்சி. நம்பிக்கை வச்சு கல்லையும் பார்த்தால் அதுதான் தெய்வத்தோட காட்சி, அதுதான் உள்ளத்தோட காட்சி. உள்ளமும் அதுதான், தெய்வமும் அதுதான். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தோட சாட்சி அப்படிங்கிறாரு. அதில் வரிகள் பார்த்தீங்கன்னா என்ன வரிகள்! அப்படி போட்டில் அப்படி நிற்பார் சிவாஜி. ஓவர் ஆக்டிங்லாம் சொல்கிறோம்ல, அப்படி ஓவர் ஆக்டிங்கே இல்லாமல் தலைவர் அப்படியே நடிச்சிருப்பாரு. கழுத்தில் ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பாரு, ஒரு துளசி மாலை மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அந்த ஷர்ட் டிசைனே அவ்வளோ அழகாக இருக்கும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறே யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறே யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள். எப்படி கேட்கிறாரு, பறவைகள்கிட்ட போயிட்டாரு. பறவைகளே
பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். எப்படி அன்னம் விடு தூது மாதிரி பறவைகளை பேச சொல்றாரு. மனசுக்கு மனசு தூது போன்றாரு. ஏன்னா சிவாஜி மேல சிவாஜி கெட்டவர், சிவாஜி குற்றவாளி, சிவாஜி பொம்பளை பெண்கள் விஷயத்துல மோசமானவர் அப்படின்னு நினைச்சு லக்ஷ்மி ஒதுங்கிடுவாங்க, காதலை விட்டு விலகிடுவாங்க. அந்த லக்ஷ்மியும் சிவாஜியும் அந்த படகுல போயிட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி தூங்கிட்டு இருப்பாங்க, சிவாஜி சார் தூங்காம பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அதுதான் இந்த வரி. பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா அப்படின்றது. அடுத்த வரியில அப்படியே அதே காத்துல அப்படியே இவ்வளவு பெரிய காலர் அப்படியே பறக்கும். அந்த காலர் மாதிரி வைங்க வைங்கன்னுலாம் நாங்கெல்லாம் சொல்லி டெய்லர் கடையில வம்படியா நிப்போம் நாங்க. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன். என்ன வார்த்தை பாருங்க. மனுஷன் சாதாரண மனுஷன் தானே. மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. இதாங்க கண்ணதாசன். கண்ணதாசன் போலேன்னு அந்த இடத்துல வைக்கிறாரு வேண்டிய. மனுஷன் மயங்கிட்டேன், நான் மயங்குறேன்யா, தவிக்கிறேன்யா, கலங்குறேன்யா. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. இந்த பாட்டுல டிஸ்டர்பே பண்ணாத, வரிகளுக்கு எந்த இடையூறும் செய்யாத வகையில இளையராஜா அப்படியே இழைய விட்டபடியே இசையை கோர்த்து 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 அப்படியே தூவிட்டு இருப்பார் அப்படியே இசையை. இந்த வரிகளுக்கு எந்த செய்குலியும் சேதாரமும் வந்துடக்கூடாது அப்படின்னு. இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, இங்க நல்லவர்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு ஒரு மயிலிறகு வருடல், ஒரு களிம்பு வருடல், ஒரு மருந்து தான் அப்படின்னு தான் இந்த பாட்டை நான் சொல்லுவேன். நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்புல, TM சௌந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல, இசைஞானி இளையராஜாவுடைய இசையில, கவியரசு கண்ணதாசனுடைய இந்த பாட்டு வாழ்வெல்லாம் பாட்டு. வணக்கம்.